சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் போயிட்டு நிற்கும் போது பூசாரி ஒரு வீட்டு செவிலே அரைஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து கண்டனம்லாம் வலுக்குதே சார். அது ஏன் சார் அப்படி பண்ணணும் அந்த இடத்துல போயிட்டு? ஸ்ரீதர் வாண்டையாரை பொறுத்த வரைக்கும் தனக்கு தனி மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். கேட்டை திறக்க முடியாதுங்கிறார். வன்மம் என்பது நீங்கள் இந்த வன்மத்தை வயக்காட்டில் கூட காட்டக்கூடாது. நீங்கள் வாண்டையாராக இருக்கட்டும், பூண்டி மூப்பனாராக இருக்கட்டும். அப்போ இவரை விட வலுவான ஆள்கிட்ட போய் வன்முறை கையில் எடுக்க முடியுமா? இல்லை, 4 பேருக்கு பின்னாடி 40 பேர் இல்லை, 40 பேர் கூட 40 பேர் கூட இல்லை. செங்கோட்டையை மீண்டும் சிவி சண்முகம் அண்ணன் குடும்பத்து கல்யாணத்தில் என்னை இப்படியா சேர்த்துங்கன்னு கெஞ்சுக்கிறார். நான் அப்படிலாம் 10 நாள் கெடு விதிக்கவே இல்லைங்கிறார். கவனிச்சிங்களா? மீனா மத்திய அமைச்சராக போகிறார் பாஜக. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், ஏங்க அவங்க உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியல. கடுமையான உழைப்பு, கடுமையான தியாகங்க. அந்த உழைப்பு இல்லாமல் எப்படி ஒரு பதவி கிடைக்கும்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நடந்துச்சு. அவருடைய நினைவிடத்தில் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டு மரியாதை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் போயிட்டு நிற்கும் போது பூசாரி ஒரு வீட்டு செவிலே அரைஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து கண்டனம்லாம் வலுக்குதே சார். அது ஏன் சார் அப்படி பண்ணணும் அந்த இடத்துல போயிட்டு? தேவையில்லாத வேலை தானே சார் இது? இல்லை, ஸ்ரீதர் வாண்டையாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை வழக்கில் நீண்ட காலமாக 2 பேர் சிறையில் இருந்து ஒருவர் சிறையிலேயே இறந்து போயிட்டார். அப்போது குரு பூஜை என்பது ஒட்டுமொத்த மக்களும், அந்த முக்குளத்தூர் மக்களும் அல்ல, அத்தனை பேரும் வந்து மரியாதை செலுத்துவதற்கான இடம் அது. இந்த இடத்தில் இந்த பூசாரியை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூசாரி இவரை அவமானப்படுத்தவும் இல்லை. அப்புறம் எதுக்கு சார்? அப்போது குரு பூஜை நிகழ்ச்சி என்பது அந்த நாள் பல கூட்டம் வரும், அரசியல் தலைவர்கள். இந்த சமயத்தில் ஸ்ரீதர் வாண்டையாரை பொறுத்த வரைக்கும் தனக்கு தனி மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். கேட்டை திறக்க முடியாதுங்கிறார் பூசாரி. இவர் அவரை தள்ளிட்டு கன்னத்தில் அறைகிறார். தீபாவளி காட்ட சொல்கிறாரு. தீபாதாரணை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக காட்ட முடியாது. ஆமாம், நிறைய கூட்டம் வந்த பிறகு, நிறைய விருந்தினர்கள் வந்த பிறகு, நிறைய பக்தர்கள் வந்த பிறகு, முக்கியமான நபர்கள், அரசியல் தலைவர்கள் வந்த பிறகு அத்தனை பேருக்கும் ஒரே தீபாதாரணை காட்டுவது தான் இயல்பு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு அந்த மரியாதை தனியாக கிடைக்க வேண்டும் என்று பூசாரியை வற்புறுத்துகிற பொழுது அவர் மறுக்கிறார். இவர் பெருந்தன்மையாக போயிருக்கலாம். இப்போ பூசாரி பெருந்தன்மையா இல்லை ஸ்ரீதர் வாண்டையார் பெருந்தன்மையானா? பூசாரி தான் பெருந்தன்மையானது இருக்கு. தாக்குகிற அளவுக்கு ஒரு வன்மத்தை விதைக்கக்கூடாது. வன்மம் என்பது நீங்கள் இந்த வன்மத்தை வயக்காட்டில் கூட காட்டக்கூடாது. நீங்கள் வாண்டையாராக இருக்கட்டும், பூண்டி மூப்பனாராக இருக்கட்டும், மனிதர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது ஒரு மரபு இருக்குது. அவர் எல்லார்ட்டையும் இப்படி தான் நடந்து போகிறா சார், ஒரு மாதிரி வன்முறையை கையில் எடுக்கிற மாதிரி. இல்லை, அப்போ இவரை விட வலுவான ஆள்கிட்ட போய் வன்முறை கையில் எடுக்க முடியுமா? குடும்பம் எத்தனை நாள் சிறையில் இருந்தீங்க? அந்த மதிமுக பழனிவேல் கொலையில் எத்தனை ஆண்டு காலம் அவங்களுக்காக கெஞ்சாத நபர்களே கிடையாது. உள்ளே அவங்க அண்ணன் இறந்து போயிட்டார். எப்படி சார் இறந்து போனார்? ஒரு மர்டர் கேஸில் ஜெயிலுக்கு போகிறாங்க. அவருக்கு நோய் வந்துடுது. அதன் பிறகு அது வைத்தியம் பண்ண முடியல, மன உளைச்சல், பெயிலே கிடைக்கல, எல்லா தலைவர்கிட்டையும் கெஞ்சுறாங்க, ராமதாஸை தூது விடுறாங்க, ஒன்றும் நடக்கலை. அவர் சிறையிலேயே இறந்து போயிட்டார். இவர் வந்து அரசியல் செல்வாக்கு எப்படிப்பட்டவர் சார்? இவர் ஒரு அரசியலும் இல்லை அங்கே. அங்கே அரசியலே அதிமுக திமுக தானே. ஒன்று அதிமுக சார்பாக இருக்கணும், இல்லை திமுக சார்பாக இருக்கணும். அதுதான் அரசியலே தவிர தனிப்பட்ட செல்வாக்கு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. பண வளத்தை தாண்டி எதுவும் இல்லையா சார்? அது வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு இப்படி தான் பணம் இருக்கும், அளவுக்கு அதிகமான பணம் இருக்கும், எப்படியாவது சம்பாரித்து சேர்த்துருவாங்க. ஒன்று இவர்கள், இவங்க அப்பா, இவங்க தாத்தா,
இது இப்படி சேர்த்துவாங்க. ஆனால் மனிதர்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை மரபே தெரியாத ஆட்கள் தான் இவர்கள். தேவருடைய நினைவிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றா போயிட்டு மரியாதை பண்ணியிருக்காங்க. சசிகலா கூட வந்திருக்கலாம், அவங்க வராமல் போயிட்டாங்க. இப்போ என்னன்னா இவங்க 4 பேர் கை கூடுறாங்களா சார்? இப்போ இல்லை, 4 பேருக்கு பின்னாடி 40 பேர் இல்லை, 40 பேர் கூட 40 பேர் கூட இல்லை. செங்கோட்டையன் மீண்டும் சிவி சண்முகம் அண்ணன் குடும்பத்து கல்யாணத்தில் என்னை இப்படியா சேர்த்துங்கன்னு கெஞ்சுகிறார். நான் அப்படிலாம் 10 நாள் கெடு விதிக்கவே இல்லைங்கிறார். கவனிச்சிங்களா? அப்போது உன்னை தூண்டி விட்ட பிஜேபி உன்னை கைவிட்டுருச்சு, எடப்பாடியும் கைவிட்டு விட்டார். இப்போ கோபி தொகுதியில் அதிமுக காரன் உன்னை கைவிட்டான். அவர் செல்வாக்கே இல்லையா சார்? செல்வாக்கே இல்லை, தொகுதியிலே இல்லை. சொந்த தொகுதி. நீங்கள் இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சசிகலா இவர்களுக்கு சொந்த செல்வாக்குன்னா செங்கோட்டையனை இப்போ ஒரு 5 மாவட்டம் செங்கோட்டையனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால், அதாவது எந்த மாவட்டம்? ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், பக்கத்தில் ஒட்டி இருக்கிற மாவட்டம் நாமக்கல், திருச்செங்கோடு, இப்படி ஒரு 4 மாவட்டத்தில் இவருடைய செல்வாக்கு இருந்ததுன்னா ஒரு மாவட்டத்துக்கு 6 எம்எல்ஏ, 4 மாவட்டத்துக்கு 24 எம்எல்ஏ, 4 எம்பி. இது செங்கோட்டையனை தவிர யாருக்கும் கட்டுப்படாத மக்கள். இப்படி செங்கோட்டையன் ஏறக்குறைய இப்போ வயசு அவருக்கு ஒரு 77, 27லேயே அரசியல் கொண்டார் எம்ஜிஆர் காலத்தில். அப்போது 50 ஆண்டு காலம். இப்போ 77னா ஆமாம், இது ஒரு 25, அது ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி குள்ளம்பாளையம் கிளை செயலாளரே வரலையே. என்ன சார் சொல்லுங்க? 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் முன்னாடி ஒரு ஆள் இவங்க கூட வரலையா? ஒரு நகர செயலாளர் கூட வரலையே. ஒரு இவர் ஈரோடுக்கு 2 மாவட்டம், கிழக்கு மேற்கா இருக்குது. எந்த மாவட்ட செயலாளர் இவருக்கு பின்னாடி வரலையே. அந்தியூர் நகர செயலாளர் வரலையே. கோபி நகர செயலாளர் வரலையே இவருக்கு பின்னாடி. அப்போ எந்த தைரியத்தில் சார் எடப்பாடிக்கு எதிராக பேசினார்? அப்போ இல்லை, பிஜேபி பேச சொல்லுகிறது, பிஜேபி மிரட்டி எப்படியாவது இவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துரும், பிஜேபி இவரை முதலமைச்சர் ஆக்கிறோம், பொதுச் செயலாளர் ஆக்கிறோம், இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை கூட சொல்லப்பட்டது. அதை நம்பி பேசுகிறாரு. எடப்பாடியே போய் இப்போ பிஜேபியில் சரண்டர் ஆகிட்டார். இப்போ இவர்கள் தேவையில்லை, இவர்களுக்கு பின்னாடி மக்கள் செல்வாக்கும் இல்லை. ஓபிஎஸ்க்கு பின்னாடி தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், மதுரை கிழக்கு, இப்படி 5 மாவட்ட செயலாளர் வந்திருந்தா ஓபிஎஸ்க்கு பெரிய டிமாண்ட் இருக்கும். ஆமாம், ஓபிஎஸ்க்கு தேனி நகர செயலாளரே வரல, ஓபிஎஸுடைய சின்ன மகனே வரல. அவங்க சமுதாய மக்களாச்சும் இன்னும் வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்களா? ஒருத்தருமே இல்லையே. அப்படி இருந்திருந்தால் ஏன் பெரியகுளத்திலிருந்து, தேனியிலிருந்து, திண்டுக்கல்லை தாண்டி, மதுரையை தாண்டி ராமநாதபுரத்துக்கு ஏன் போகிறாரு? அது சுயேட்சைன்னாரு. பாஜக சின்னம் கூட கிடையாது, பலாப்பழம், அது மொச்சிட்டே இருக்கு. அப்போது சொந்த மக்களிடம் சொந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லாத இந்த நபர்கள் எப்படி அதிமுகக்குள்ளே மீண்டும் வர முடியும்? அதிமுக எப்படி செல்வாக்கு செலுத்த முடியும்? எடப்பாடி எப்படி இவர்களை பார்த்து பயப்படுவார்? அப்போ இவங்களுக்குலாம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. டிடிவிக்கு பின்னாடி இதே நிலைமை தான். டிடிவியோட சொந்த ஊர் அது மன்னார்குடி. அந்த பக்கம் போகிறதே இல்லையே. மன்னார்குடி யார் ஜெயிச்சிருக்கா? திமுக டிஆர்பி ராஜா அங்கே ஜெயிச்ச மந்திரி ஆயிருக்கு, 3 வாட்டி எம்எல்ஏ சார். ஏன் உங்களுக்கு பேரே மன்னார்குடி மாஃபியா தானே? ஏன் அந்த மாஃபியா ஏன் அங்கே ஜெயிக்க முடியல? சொந்த மக்களிடம் நீங்கள் 25 ஆண்டு காலம் நீங்கள் சொல்கிறாள் தான் அமைச்சர், நீங்கள் சொல்கிறாள் தான் எம்பி, இப்படி எம்எல்ஏ, சசிகலா தான் இறுதி முடிவு. அப்போ இவ்வளோ அதிகாரம் இருந்த சசிகலா சொந்த மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்டத்தை கையில் வச்சுருக்கணுமா இல்லையா? பல லட்சம் கோடி பணம் இருக்குது. ஏன் உங்களை நம்பி தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம், கீழத்தஞ்சை மாவட்டம்லாம் ஏன் உங்கள் பின்னாடி வரல? நம்பிக்கை இழந்துட்டாங்க. காரணம் இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே பொருள் காந்தி தான். அந்த காந்தியை வச்சு அவங்க விலைக்கு வாங்க முடியல சார். அவங்கள என்ன விலை கொடுத்தாலும் வர்றது தயாரில்லை. இவருடைய பினாமி பூரா தப்பிச்சிட்டான், கொடுத்து வச்ச பினாமி பூரா தப்பிச்சிட்டான். இப்போ அவனை பிடிக்கிறதுக்கு தான் பதவி தேவை. எடப்பாடி சொல்லிட்டாரு, அவ்வளோ பேர் பணம் வாங்கிட்டு போகிற எடப்பாடி சேர்ந்துட்டான். பணம் வாங்கின பினாமி பூரா எங்கே சேர்ந்துட்டான்? எடப்பாடி சேர்ந்துட்டான்.
முடிஞ்சு போச்சு. அப்போது இவர்களுடைய அரசியல் நீங்கள் சைபருக்கு வந்துருச்சு. இப்போ இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் என்ன நீக்கினாலும் மகிழ்ச்சின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரா? ஆமாம், செங்கோட்டையின் பின்னாடி உள்ளூரில் கவுன்சிலர் கூட வரல. அதிமுக இருக்கிற பொழுது பெருங்கூட்டம் வந்தது. ஆமாம். இப்போ இவர் அங்கேருந்து இவருக்கு இப்போ கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு எடப்பாடி இவரை சந்திக்கவே இல்லை. எடப்பாடி இவரை சந்திப்பதே இல்லை. அப்போ சந்திக்காத நபரை எடப்பாடி சீட்டு கொடுப்பாருன்னு எப்படி அண்ணன் தொண்டை நம்புவான்? சார் என்னன்னா எடப்பாடி அவர்களும் அதே சமுதாயம் தான், இவரும் ஒரே சமுதாயம் தான். அந்த சென்டிமெண்ட்டே இருக்காதா சார் அந்த சொந்த ஊர் மக்கள்கிட்ட? ஏன் ஒரு 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ட்டு? இல்லை, ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா அதிகாரம் எடப்பாடிட்டு இருக்கு. எடப்பாடிக்கு விசுவாசமாக இருந்தால் தானே கட்சி காப்பாற்ற முடியும். கட்சியை கவுத்தா, கட்சி துரோகம் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படி கட்சிக்காரன் செங்கோட்டையன் ஏற்றுக்குவான்? இல்லை, அவங்களோட செங்கோட்டையனோட அனுதாபிங்கெல்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல. இல்லை, அனுதாபி அதிமுக அதிகாரம் இருந்தால் தான் அனுதாபி இருப்பான். அதிகாரம் இல்லைன்னா அனுதாபம் எல்லாம் போயிடுவான். ஏன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கு அவங்க ஒரு அனுதாபி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லாபி இருக்கும். ஆனால் அதிமுகவில் அதிகாரம் இருக்க கொண்டு மட்டும் தான் மொத்த பேர் இருப்பாங்களா சார்? செங்கோட்டையனுக்கு இப்போ கோபியில் சுயேட்சையாக நின்னால் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இருந்தால் எடப்பாடி பயப்படுவார். ஆனால் இவருக்கு கவுன்சிலாக கூட ஜெயிக்க முடியாது. எந்த சின்னத்தில் வேணாலும் தோல்வி உறுதியை. அப்புறம் எப்படி எடப்பாடி மதிப்பார்? இதோட சீட்டே கிடையாது. சீட்டே கிடையாது. நீங்கள் செங்கோட்டையன் ஒரு முன்னாள் தலைவர், இந்த விலாசம் தான் இருக்கும். இந்திய பிரதமர் மோடி பரப்புரையில் பேசியிருக்காரு பீகாரில். என்னன்னா தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் திமுக துன்புறுத்துறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. என் கேள்வி என்னன்னா, வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நமக்கு பாதிப்பு தான் இருக்கா சாருங்க? நம்மளுடைய வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் சுரண்டுறாங்களா? இல்லை, சுரண்டலை. அவங்க அங்கேருந்து பீகார்லேருந்து பல கோடியை வரும்போதே இந்த கட்டட வேலைக்கு வரவங்கலாம் கோடியாக கொடுத்து கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. அவன் அங்கே வரும்போதே திருட்டு ரயிலெலாம் ஏறி வரான். ரயிலில் டிக்கெட் எடுக்காம ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 150 பேர் இருக்கணும்னா 500 பேர் வர்றான். 500 பேர் வர்றான். கக்கோஸில் கூட 10 பேர் வர்றான். அப்போ நம்ம நீங்கள் 1 கோடி பீகாரி இங்கே இருக்கான். 1 கோடி பேர் தமிழ்நாடு முழுக்க பீகாரி இருக்கான். 1 கோடி பீகாரி வந்துட்டான். இதில் இன்னொரு பெரிய ஒரு தமிழனுக்கான ஒரு சோதனை என்னென்னா, குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் மாதம் குறைந்தபட்சம் 10,000 ரூபா அவன் ஊருக்கு அனுப்புகிறான். இப்போ தான் உங்களுக்கு ஜிபே வந்துருச்சு. அப்போது 1 லட்சம் × 10,000 எத்தனை கோடி வருதுன்னு கணக்கு போடு. 1 ரூபா அனுப்பிச்சா ஏறக்குறைய 1 லட்சம், அதாவது 1 லட்சம் பேர், 1 கோடி பேரை கணக்கு போடல, 1 லட்சம் பேர். ஓகே, 1 லட்சம் × 10,000 ஏறக்குறைய 1000 கோடி ஒரு மாதம். தமிழ்நாட்டிலேருந்து 1000 கோடி எப்போ வடநாட்டுக்கு போயிட்டு இருக்கு? மாதம் போகுது. 12 மாதம் 12,000 கோடி போகுது. நீங்கள் மெட்ரோ திட்டத்தில் யாராவது ஒரு தமிழனை பார்க்க முடியுதா? இல்லை சார். இங்கே ஹோட்டல் தொழிலில் ஒரு தமிழனை பார்க்க முடியுதா? இல்லை. 2வது சப்ளையர், ஹோட்டல் சப்ளையரு ப்ளஸ் மாஸ்டர் ஏதாவது ஒரு தமிழனை பார்க்க முடியுதா? எல்லாம் இந்திக்காரன் தான். ஆமாம். நீ மளிகை கடை வரைக்கும் வச்சிட்டான். அப்போது தமிழருடைய வேலை வாய்ப்பு அத்தனையுமே பறிபோகுது. தமிழை எங்கே படுத்திருக்கான்? 1 கோடி பேர் டாஸ்மார்க்கில் படுத்து கிடக்கிறான். 780 கோடி சார் தீபாவளி கலெக்ஷன். ஆமாம். அப்போது ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் இந்த 5250 கடைக்கு வாடிக்கையாளர். எவ்வளோ பேர்? ஒரு நாளைக்கு ஒரு மக்கள் தொகை ஒரு 6.5 கோடி பேர் வாக்காளர், 2 கோடி பேர் அதிகமாக இருக்கான். 8.5 கோடியில் 1 கோடி பேர் காலை வச்சு கடைக்கு போகிறான். 1 கோடி பேர் அவ்வளோ பேர் கடைக்கு போகிறான். குடிச்சிட்டு இவன் படுத்துக்கிறான். பக்கத்து வீட்டு பீகாரி ஏறி பாஞ்சாடுறான். எங்கே பாஞ்சாடுறான்? வேலை வாய்ப்பில் பாஞ்சாடுறான். 1 கோடி பீகாரி உருவாயிட்டு இருக்கான். எங்கே? கரூரில் 1 கோடி பீகாரி உருவாயிட்டு இருக்கான். சரி, இது ஆபத்து இல்லை சார்? இன்னும் நாட்டுக்கு போயிட்டே இருக்கப்போ ஆபத்து தானே சார் இருக்கு? இந்த ஆபத்தை நீங்களாலும் புரிஞ்சு என்ன பண்ணுறது? ஸ்டாலினும் எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1 கோடி குடிகார வீட்டில் 1 கோடி முத்துசாமி சொல்றது போல மது பிரியர்கள் வீட்டில் 1 கோடி பீகாரி கரு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 1 கோடி பீகாரி கரு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பீகார் அத்தனை வயல் என்ன பண்ணுறான்? குடிச்சிட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட் ஆயிடுறான். ஆண்மை இழந்து போயிடுறான். அப்போ என்ன ஒரு நீங்கள்
சமூக நலத்துறையில் ஒரு புள்ளி வரும் 2.11. இது வந்து இயல்பாக உள்ளது. இப்போ 1.11 தான் குழந்தை பிறப்பே இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் அதிகமான ஆல்கஹால் என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா ஆன்ம பறிப்பு, கிட்னி போயிடும், கல்லீரல் போயிடும், கணையம் போயிடும், சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. 50 நீங்கள் தமிழ்நாட்டில் தாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. 50 வயதுக்கு மேலே உள்ள ஆட்களை காமிங்க குடிக்காரனை, ரொம்ப கஷ்டம். இந்த இனம் எங்கே போயிட்டு இருக்குன்னு நீங்கள் ஒரு பெரிய ஆய்வு அதை பற்றி திராவிட இயக்கங்கள் கண்டுகொள்றதே இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பெண்கள் நிறைய இளம் பெண்களே குடிக்கிறாங்களே சார். நீங்கள் நிறைய ட்ரக்கு பார்ட்டிலாம் கூட நடக்குது. அதோட எப்படி சார் பார்க்குறீங்க அதெல்லாம்? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி போய் பார்க்கறது? உள்ளே போய் நம்மளும் குடிக்கிறக்கா பார்க்கறது? சமூக இது திராவிட இயக்கம் தான் இது முழு காரணம். நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இன்னைக்கு, மீனா மத்திய அமைச்சராக போகிறார் பாஜக. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், நீங்கள் தமிழில் வச்சு அடிங்க, உண்மையாக நடக்க போகுது. எது சார்? எந்த இலாக்கா சார் கொடுக்க? இலாக்கா என்ன இலாக்கான்னு பார்ப்போம். ஆனால் மத்திய மந்திரி உறுதி, மீனா உறுதி. நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நீங்கள் மிக மிக இப்போ பாஜகக்காரன் பூரா முக்காடு போட்டு போகிறோம். பாஜகவினர்கிட்டே வெறுப்பாயிருமே சார். அவங்க என்ன உழைச்சாங்க கட்சிக்கு? அவங்களுக்கு வந்து மத்திய மந்திரி கொடுக்குறாங்கன்ட்டு. ஏங்க அவங்க உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியல. கடுமையான உழைப்பு, கடுமையான தியாகங்க. அந்த உழைப்பு இல்லாமல் எப்படி ஒரு பதவி கிடைக்கும்? சினிமாவில் நிறைய உழைச்சிருக்காங்க சார். பொதுவாக உழைப்பு கடுமையாக இருக்கு சார். எங்கே உழைச்சாங்களா விசாரிக்க கூடாது. உழைப்பு கடுமையாக இருக்கு, உழைப்பு கடுமையாக இருக்கு, தியாகம் கடுமையாக இருக்கு. அதனுடைய விளைவு இந்த கூத்தல் எங்கே நடக்கும்? தமிழ்நாட்டில் தான் நடக்கும். தமிழ்நாட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். கூடிய விரைவில் மீனா மத்திய மந்திரி ஆகிறார். பெரிய விஷயமா சார்? ஏங்க நக்பா காங்கிரஸ் சரியில்லையா? குஷ்பு சத்துணவு குழு உயர்மட்ட குழு தலைவர் இல்லையா? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா? ஜெயலலிதா மீனா மருத்துவம் நடிகை தானே? ஏன் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது மீனா மத்திய அமைச்சர் ஆகக்கூடாதா? ஜெயலலிதாட்டு இருக்கிற அதே உழைப்பு மீனாட்டு இருக்குல்ல. எல்லா முக்கியமான ஹீரோ கூடலாம் நடிச்சிருக்காங்க சார். ரஜினி எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க. எல்லா ஹீரோக்கூடையும் அந்த மாதிரி நடிச்சிருக்கு. எவ்வளவு பாடுபட்டுருக்கு அந்த நடிப்புக்கு. இரவுலும் நடிப்பு, பகல்லையும் நடிப்பு, இருட்டிலையும் நடிப்பு, லைட்லேயும் நடிப்பு, கேமராக்குள்ளேயும் நடிப்பு. அப்போ இது ஒரு பெரிய தியாகம் தானே. கண்டிப்பாக இந்த தியாகத்திற்கான பதவி தான் அங்கீகாரம் தான் மீனா மத்திய மந்திரி ஆகிறார். சார் அவங்க அவ்வளோ பணம் இருக்கா சார் மீனா அவர்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு? யார்? மீனாட்டியா? உங்களுக்கும் சேர்த்து செலவுன்னு சொல்லலாம். மீனா ஏன் டெல்லிக்கு போச்சுன்னா, பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது, அத்தனை பினாமி ஏமாத்திட்டு தரமாட்டேங்கிறான். இதை மீட்டெடுப்பதற்காக தான் அந்த அம்மா எங்கே போச்சு? டெல்லிக்கு போச்சு, பாஜகட்ட போச்சு. பாஜகட்ட சொல்லிடுச்சு, நீங்கள் பாதி எடுத்து எனக்கு பாதி கொடுங்க. பல ஆயிரம் கோடி சொத்துக்களை பாதுகாப்பதற்கு மந்திரி ஆகிறார். மந்திரியான எவனா ஏமாற்ற முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. கௌதமிட்டு எவ்வளோ சொத்தை ஏமாத்தினா ஒருத்தன்? பல கோடி சொத்தை நிலத்தை எழுதி வாங்கிட்டு ஏமாற்றி விட்டான். யாருக்கிட்ட? கௌதமிட்ட. கௌதமி அதான் பாஜகவிலிருந்து இப்போ அதிமுக போயிடுச்சு. இப்போ இதுதான் அரசியல். அப்போது சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்கு தான் தமிழ்நாட்டில் அரசியல் தேவைப்படுகிறது. அரசியலில் வந்து நீங்களோ நாங்களோ கூட கோடியை வந்து செலவு பண்ணோம்னா மந்திரி பதவி ஆனால் பணம் கொடுத்தா மந்திரி பதவி கிடைக்கும். ஜெகத்ரட்சிகனை பல கோடி தொண்டனாக வச்சுருக்காரு. பச்சைமுத்து எம்பியாக இருந்தார்ல, பல கோடி தொண்டனாக வச்சுருந்தார் பச்சைமுத்து. எம்எம் சிதம்பரம் செட்டியார் எம்பியாக இருந்தார், பல கோடி தொண்டனாக வச்சுருக்காரு எம்எம் சாம்சன் செட்டியார். இல்லை சார், பணம் கொடுத்தா நம்ம நாட்டு எளிதாக கிடைக்கிற பதவி எம்எல்ஏ எம்பி தான் சார். நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.